வணக்கம் நேயர்களே. டியர் பூமியின் ஜிகே வித் மதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். போன வீடியோல நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். குளிர்கால சங்கராந்தி என அழைக்கப்படும் பண்டிகை எதுன்னு? அதற்கான விடை லோஹ்ரி பண்டிகை. வட மாநிலங்கள்ல, குறிப்பா பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசத்துல கொண்டாடப்படும் மிகவும் பிரபலமான பாரம்பரிய அறுவடை திருவிழா. சரி நேயர்களே, இன்று ஜனவரி 14. இன்று என்னென்ன முக்கிய தகவல்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? பாஞ்சு பாயிர பட்டம், இது பட்டைய கிளப்புற பட்டம், சூப்பர் ஸ்டார் பட்டம், நம் பட்டம். என்னடா அது? இன்னைக்கு ஜனவரி 14க்குரிய ஜிகேவ சொல்லாம, பட்டம் பத்தி பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு தானே நினைக்கிறீங்க? ஆமா நேயர்களே. இன்று உலக பட்டம் தினம். ஆங்கிலத்துல இன்டர்நேஷனல் கைட் டேன்னு சொல்லுவோம். நம்ம விடுற பட்டம் வானத்துல பறக்கிறது நமக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய கனவுகளே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குல்ல. ஜப்பான், அமெரிக்கா, இத்தாலி போன்ற நாடுகள்ல பட்டம் விடுற கொண்டாட்டங்கள் நடக்கும். இந்த பட்டம் விடுற விழாவுல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்குவாங்க. அகமதாபாத், வதோதரா போன்ற இடங்கள்ல பட்டம் போட்டிகள் நடக்கும். ஒளிரும் பட்டங்கள், இசை நிகழ்ச்சிகள் இருக்கும். உங்களுக்கும் பட்டம் விட்ட அனுபவம் இருக்கா? ம் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. அடுத்ததா நேயர்களே, உலக தர்க்க தினம் ஜனவரி 14 அன்று கொண்டாடப்படுகிறது. இது இங்கிலீஷ்ல வேர்ல்ட் லாஜிக் டே அப்படின்னு சொல்லுவோம். உலக தர்க்க தினம்ங்கிறது யுனெஸ்கோ அமைப்பால அறிவிக்கப்பட்ட ஒரு சர்வதேச தினமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இரண்டு முக்கியமான தர்க்க வல்லுநர்களை நினைவு கூறுவதற்காக இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். ஆல்ஃபிரட் டார்ஸ்கி பிறந்த நாள். அடுத்து குர்ட் கோடன் இறந்த நாள். நேயர்களே, இந்த உலக தர்க்க தினம் எந்த நோக்கத்திற்காக கொண்டாடப்படுகிறது என்றால், அறிவியல், தத்துவம், கணினி அறிவியல், கணிதம் போன்ற துறைகளில் உள்ள முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்து சொல்லுவது. இரண்டாவது, ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தல் மூலம் தர்க்கத்தை மேம்படுத்துதல். அடுத்து மூன்றாவது, பொதுமக்களிடையே அமைதி உரையாடல், பரஸ்பர புரிதலை ஊக்குவிக்கும் கலாச்சாரத்தை வளர்க்கிறது. இந்த மூன்று காரணங்கள், மூன்று நோக்கங்களுக்காக உலக தர்க்க தினம் கொண்டாடப்படுகிறது. இது எந்த ஆண்டுல இருந்து கொண்டாட்டம் தொடங்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2019ல இருந்து. சரி நேயர்களே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததா நேயர்களே, ஜனவரி 14 இந்தியாவின் ஆயுதப்படை வீரர்களுடைய தினம். ஆங்கிலத்துல ஃபோர்சஸ் வெட்டரன்ஸ் டேன்னு சொல்லுவோம். இது 2017 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14 அன்று முப்படைகளால் கொண்டாடப்படுகிறது. முப்படைங்கிறது தரைப்படை, கடற்படை, விமானப்படை. வீரர்களிடையே ஓய்வு பெற்றவர்களை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படக்கூடிய தினம்தான் இந்த ஆயுதப்படை வீரர்கள் தினம். இந்த நாள்ல 1953 ஜனவரி 14 அன்று இந்தியாவின் முதல் தளபதி ஃபீல்டு மார்ஷல் கே.எம். கரியப்பா ஓய்வு பெற்றார். நேர்களே, இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஜிகே. இந்தியாவின் முதல் தளபதி, ஆங்கிலத்துல கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லுவோம். யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில்? ம். கே.எம். கரியப்பா. ஓய்வு பெற்ற வீரர்களுடைய தேசபக்தி, சேவை, தியாகம் இது எல்லாத்தையுமே போற்றக்கூடிய வகையில இந்த ஆயுதப்படை வீரர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14ஆம் தேதி 2017 முதல் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக டூப்ளே பாண்டிச்சேரிக்கு வந்து பதவியேற்ற நாள் தான் இன்று, ஜனவரி 14. ஃபர்ஸ்ட் நம்ம டூப்ளே யாருன்னு தெரிஞ்சுக்குவோமா? நம்மளுடைய இந்தியாவுல, முக்கியமா தமிழ்நாட்டுல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும், பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பயங்கரமா போட்டி நடந்து வந்துச்சு. அதுல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி டூப்ளேவ பாண்டிச்சேரியினுடைய கவர்னர் ஜெனரலா நியமிச்சாங்க. இந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1740ல. ஆனா அவர் அதிகாரப்பூர்வமா எப்ப பதவி ஏற்றார்னா ஜனவரி 14, 1742. டூப்ளே பாண்டிச்சேரியினுடைய முழு அதிகாரத்துடன் தொடங்கிய நாள் ஜனவரி 14. பிரெஞ்சு ஆதிக்கத்தை தென்னிந்தியாவுல விரிவாக்கம் செய்ய முயல்கிறாரு. கர்நாடக போர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரா போராடி உள்ளூர் இளவரசர்களுடன் கூட்டணி அமைக்கிறாரு. அவருடைய காலத்துல பாண்டிச்சேரி ரொம்ப செழிப்பான நகரமா இருந்துச்சு. ஆனா அப்புறமா ஆங்கிலேயர்களால, அது முக்கியமா ராபர்ட் கிளைவால தோற்கடிக்கப்பட்டது. நேயர்களே, உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த பாண்டிச்சேரி ஆங்கிலேயருக்கே டஃப்பா இருந்துச்சு. அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இந்த பெருமையெல்லாம் டூப்ளேவையே சாரும். அடுத்ததா நேயர்களே, நம்மளுடைய சூரிய மண்டலத்துல 6வது கோள் சனிக்கோள். அந்த சனிக்கோளுக்கு பாத்தீங்கன்னா, மொத்தம் 200 நிலாக்கள் இருக்கு. அந்த 200 நிலாவுல மிகப்பெரிய நிலா எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, டைட்டன் நிலா. அந்த டைட்டன் நிலவுல ஐரோப்பிய விண்வெளி முகமையின் ஹியூஜன்ஸ் விண்கலம் தரையிறங்கியது ஜனவரி 14, 2005.
வெளி சூரிய மண்டலத்துல முதல் தடவையா தரையிறங்கி சாதனை பண்ணியிருக்கு. 2வது சாதனை பூமியிலிருந்து மிக தொலைவுல வெற்றிகரமா தரையிறங்கி இருக்கு. உதாரணமா 1.2 பில்லியன் கிலோமீட்டர். 3வது மிக முக்கியமான தருணமா இந்த ஹியூஜன்ஸ் விண்கலம் தரையிறங்கியது. அடுத்தது நேயர்களே, நம்மளுடைய தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான நாள் 1969 ஜனவரி 14 அன்று மத்திய அரசின் மெட்ராஸ் ஸ்டேட் ஆக்ட் 1968 சட்டத்தின் மூலம் சென்னை மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. ஜனவரி 14 1969 அன்று முழுமையாக அமலுக்கு வந்த நாள். இன்று இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. உறுப்பினர்கள் தமிழ்நாடு வாழ்க என்று முழக்கமிட்டனர். தமிழ் மக்களுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றிய நாள். 1956ல மொழிவாரி மாநிலங்கள் உருவான பிறகு மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் நமது தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் தமிழ்நாடு என்று விரும்பினர். தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் தமிழ் மொழி கலாச்சாரம் அடையாளத்தை வலுவாக உறுதிப்படுத்தியது. நேர்களே, நம்ம நாடுன்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல நம்ம கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஆனா, ஒரு மாநிலத்துக்கே தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான். அது நம்ம எங்கேயும் எப்பவுமே பெருமையா சொல்லலாம். சரி நேயர்களே, இப்ப குவிஸ் டைம் வந்தாச்சு. சென்னை மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட போது முதலமைச்சராக இருந்தவர் யார்? விடைய கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னுடைய தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா, டியர் பூமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தமிழுக்கு டியர் தமிழ் சேனல பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எட் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. நன்றி நேயர்களே!